இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளோட இதயங்கள்ல இருக்க ஒரு ஆசை ரிலேட்டடான ஒரு டாபிக். அதுதான் சொந்த வீடு வாங்குறது. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கிறதே ஸ்பெஷல் இல்லையா? அதுவும் இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் ஏறி போச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ஏறி போச்சு. வீடு வாங்குறதுக்கு காசு சேர்த்து வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி போச்சு. ஸோ இந்த வீடியோவில் நாம வீடு வாங்குறதுக்கு என்னென்னலாம் எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி ஃபினான்ஷியல் கோல்ஸ் வைக்கணும், எப்படி பட்ஜெட்டை கிரியேட் பண்ணணும், எப்படி சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், சேவிங் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி மணியை க்ரோ பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் ஹோம் லோன்ஸ் டைப்ஸ் இருக்கு அண்ட் எப்படி நம்ம ஒரு கிரெடிட் ஸ்கோரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, லோன் வாங்கும்போது ஹிடன் காஸ்ட் எல்லாம் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக வீடு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீடை அப்கிரேட் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். இந்த வீடியோ நாம 7 செக்மெண்ட்டா பிரிக்க போறோம். முதல் செக்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். முதல் வேலையா நீங்க உங்க டவுன் பேமெண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத நீங்க யோசிச்சு வைக்கணும். காமனா ஒரு வீடு வாங்குறப்போ 20% டவுன் பேமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா 10 லட்சத்தை டவுன் பேமெண்ட்டா நீங்க பே பண்ணணும். பட் இது இல்லாம சில அடிஷனல் காஸ்டும் இருக்கு. ஒன்னு க்ளோசிங் காஸ்ட், வீடோட பிரைஸ்ல இருந்து 2ல இருந்து 5% தேவைப்படும். ரெண்டாவது ஹோம் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு 15,000 20,000 தேவைப்படும். மூணாவது மூவிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஒரு 10,000 50,000 ரூபாய் தேவைப்படும். அது டிஸ்டன்ஸை பொறுத்தும் உங்க வீட்டில் உள்ள பொருட்களோட எண்ணிக்கையை பொறுத்தும் மாறும். ஸோ நீங்க 50 லட்ச ரூபா வீட்டுக்கு டவுன் பேமெண்ட்டா வெறும் 10 லட்சம் மட்டும் சேர்க்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா 2-3 லட்சம் சேர்த்து வைக்கிறது பெட்டர். ஸோ நீங்க மொத்தமா டவுன் பேமெண்ட் அந்த இந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 12-13 லட்ச ரூபா கண்டிப்பா ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது செக்மெண்ட் கிரியேட்டிங் அ பட்ஜெட். இப்போ உங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது பட்ஜெட்டை கிரியேட் பண்றதுக்கான டைம். பட்ஜெட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உட்கார்ந்து உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்னன்றதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். உங்களுடைய இன்கம் இப்போ எவ்வளவு வருது, உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அண்ட் உங்ககிட்ட கரண்டா எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்க ரிவ்யூ பண்ணிடணும். உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கான இன்கம் உங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ஒரு 30,000 ரூபாய் இருந்ததுன்னா உங்களால 20,000 ரூபாய் சேவிங் பண்ண முடியும். ஸோ இப்படி உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்னன்றதை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்க மந்த்லி பட்ஜெட்டை நீங்க போடணும். அதுல என்னென்னலாம் கட் டவுன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க கட் டவுன் பண்ணணும். மூணாவது செக்மெண்ட் சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சேவிங்ஸ்க்குன்னு ஒரு டெடிகேட்டடான ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிஞ்சா பேங்க்ல ரெக்வெஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபரை நீங்க போட்டுறணும். அதாவது உங்களுக்கு சேலரி மாசம் மாசம் வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து 20,000 ரூபாய் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிடணும். இன்னொரு டிப் என்னன்னா, உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு தடவை உங்க கம்பெனில இருந்து போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முழு தொகையும் அப்படியே நீங்க சேவிங்ஸ்ல போட்டுறணும். சேவிங்ஸ் அதிகப்படுத்த நீங்க உங்களோட ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸையும் கம்மி பண்ணணும். இந்த சேவிங்ஸ் ரிலேட்டடாவே நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவும் பாத்துருங்க. நாலாவது செக்மெண்ட் இன்வெஸ்டிங் ஃபார் த ஃபியூச்சர். சேவிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம். ஏன்னா அதுதான் உங்க மணியை நல்லா க்ரோ பண்ணும். இதுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்றது. எஸ்ஐபி மெத்தட்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாசம் மாசம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது. இப்படி மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்றது ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல தான் நடக்கும். ஆனா நாம இங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு மாசம் நீங்க ஹையர் பிரைஸ்ல வாங்கினாலும் இன்னொரு மாசம் மார்க்கெட் நார்மலா இருக்கும்போது வாங்குவீங்க. அதனால மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஆவரேஜ் ஆகி பிரைஸ்ன்றது ஒரு கண்ட்ரோல்லே இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ருபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க மாசம் மாசம் 5,000 ரூபாய் போட போறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, 10 வருஷத்துக்கு போட போறீங்க. ஆனுவல் ரிட்டர்ன்ஸா 13% கிடைக்க போகுது. அப்படி கால்குலேட் பண்ணும்போது மொத்தமா நீங்க 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு உங்க கையில 12.5 லட்சம் இருக்கும். நான் சொன்ன எக்ஸாம்பிள் மினிமமா ஒரு 5,000 ரூபாய் பண்ற மாதிரி. பட் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அமௌண்ட்டை கூட்டிக்கலாம். உதாரணத்துக்கு இதே நீங்க 50,000 ரூபாய் மாசம் மாசம் பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்க கையில 1.2 கோடி இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவர். இதை பத்தியும் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எனக்கு என்னன்னே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஜீரோ நாலேஜ் உள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கனாலே உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டும் ஈஸியாக கிடைச்சிரும் அண்ட் உங்கள் லோனை அடைக்கிற ப்ராசஸ்மே ரொம்ப ஈஸியாகிடும். 5வது செக்ஷன் டவுன் பேமெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். மொதல் தடவை வீடு வாங்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டும் சரி நிறைய பேங்க்ஸும் சரி சில ஆஃபர்ஸ் தராங்க.
கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்கு. அதுபடி நகர்ப்புறங்கள்ல 45 லட்சத்துக்கு குறைவா உள்ள ஒரு வீடை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதுவும் நீங்க முறையா வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி தராங்க. 35 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. அதை 6% இன்ட்ரெஸ்ட்ல தராங்க. ஆனா இதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க முதல் முறையா வீடு வாங்குறவரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லனா லோ இன்கம் குரூப்புக்குள்ள வரணும். அதாவது உங்களுடைய ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். இப்படி இருந்தா நீங்க சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணி இந்த ஸ்கீம்ல நீங்க எலிஜிபிள் ஆக்கிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நார்மல் லோன்ல 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 30 லட்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க கட்டுறீங்க. அப்படி பார்த்தா உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ 28,500 ரூபாய். ஆனா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க குறைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்க இஎம்ஐ 28,500ல இருந்து 19,300 மாறிடும். அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க 9,200 ரூபாயை குறைக்க முடியுது. சோ அதனால இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிளா அப்படின்றதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆறாவது செக்மெண்ட் பில்டிங் அ ஸ்ட்ராங் கிரெடிட் ஸ்கோர். ஹோம் லோன் வாங்கணும்னா நமக்கு கிரெடிட் ஸ்கோர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தாதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும். நார்மலா கிரெடிட் ஸ்கோர்ன்றது 300ல இருந்து 900 குள்ள இருக்கும். இதுல 750 அண்ட் அபோவ் இருந்தா எக்ஸலன்ட்னு சொல்லலாம். இதை வச்சுதான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்றவங்க உங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் பார்ப்பாங்க. சரி, கிரெடிட் ஸ்கோரை எக்ஸலண்டா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏதாவது இஎம்ஐஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கரெக்டான டைமுக்கு கட்டிருங்க. கிரெடிட் கார்டில் டியூ வைக்காதீங்க. தேவையில்லாத பர்சனல் லோன்ஸ்லாம் வாங்காதீங்க. இப்போ உங்களோட ஸ்கோர் 720 இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு 780 மாறிடும். அண்ட் அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரெடிட் ஸ்கோர்ன்றதை சாதாரணமாக எடுத்துறாதீங்க. ஏழாவது செக்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லோன் டைப்ஸ் அண்ட் க்ளோசிங் காஸ்ட். பொதுவாக இந்த கேட்டகரியில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. ஒன்னு ஹோம் லோன், இன்னொன்று ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன், இன்னொன்று லேண்ட் பர்ச்சேஸ் லோன். நார்மலா நீங்க ஆல்ரெடி கட்டின ஒரு வீட்டை வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க நார்மல் ஹோம் லோனை எடுப்பீங்க. அதோடைய டென்யூர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 30 வருஷம் வரைக்கும் இருக்கும். இதே ஒரு வீடை வாங்காம நீங்க வீட்டை கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன். இதுக்கு நாம வீடை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு லோன் தருவாங்க. இதே இப்போதைக்கு லேண்டை வாங்கிட்டு நான் ஃபியூச்சர்ல தான் வீடு கட்ட போறேன் அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் பர்ச்சேஸ் லோன். பொதுவா லோன் எலிஜிபிலிட்டியை பல ஃபேக்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்க வருமானம், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், அப்புறம் கரண்டா என்னென்னலாம் கடன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சாங்ஷன் லெட்டர் கிடைக்கும். அதுல உங்க லோன் அமௌண்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அண்ட் வேற என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க கவனமா படிச்சு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு 30 லட்சத்தை 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 20 வருஷம் டென்யூர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25,300 ரூபா இருக்கும் அடுத்த 20 வருஷத்துக்கு. இந்த 20 வருஷத்துல நீங்க 19 லட்சத்தை வெறும் இன்ட்ரெஸ்டாவே கொடுக்க போறீங்க. ஹோம் லோன் வாங்கும் போதே நீங்க க்ளோசிங் காஸ்ட்டுக்கும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ப்ராப்பர்ட்டி வேல்யூல இருந்து ஒரு 2%ல இருந்து 7% குள்ள இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, ஒன்னு ப்ராசஸிங் ஃபீ. அது நார்மலா 0.5%ல இருந்து 1% இருக்கும். லீகல் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 5,000 இருந்து 15,000 ரூபா இருக்கும். அது இல்லாம ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஏற்ற மாதிரி மாறும். அதாவது தெளிவா சொல்லணும்னா 50 லட்ச ரூபா ஹோம் லோனுக்கு நீங்க 1 லட்சத்துல இருந்து 3.5 லட்ச ரூபா க்ளோசிங் காஸ்ட்டுக்காகவே செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால தான் செக்மெண்ட் ஒன்லயே நம்ம கோல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதையும் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த 7 முக்கியமான செக்மெண்ட். இது எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் கல்யாணம் பண்ணிப்பாரு ஒரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ப்ராப்பர் கோல் வச்சு பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா இந்த சொந்த வீடுன்ற கனவை நம்மனாலையும் நினைவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.